தினமொரு வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். விளக்கம். இயேசுவின் நாமத்தை சொல்லும் எல்லா ஊழியர்களையும் உண்மையானவர் என நம்பிவிடாதீர். அவர்களின் நடவடிக்கைகளும் வாழ்க்கையும் இயேசுவின் வசனங்களுக்கு இசைந்து போகிறதா என்று கவனியுங்கள். ஒருவர் எவ்வளவு பிரபலமானவர் என்ற அடிப்படையில் அவரை கனப்படுத்தாமல் அவர் தன்னுடைய வாழ்க்கையால் கர்த்தரை கனப்படுத்தும் மனிதனா என்பதை கண்டறிய விரும்புங்கள். தேவ ஊழியரின் ஊழியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், ஆனால் அவருடைய தொண்டராகவோ விசியராகவோ மாறிவிடாதீர்கள். நல்ல தேவ ஊழியர்களோடு சேர்ந்து நில்லுங்கள், ஆனால் அவர்களை சார்ந்து நின்றால் சோர்ந்து போவீர்கள். தேவ ஊழியர் சொல்வதை கவனமாக கேளுங்கள், ஆயினும் அவர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. சோதியுங்கள். ஆசீர்வாதங்களுக்காக எந்த தேவ ஊழியரையும் மத்தியஸ்தராக்குகிறார்கள். இயேசு ஒருவர் மட்டுமே உங்களின் மத்தியஸ்தர். தேவ ஊழியர்கள் எவ்வளவு வல்லமையானவர்கள் என்று அறிந்திருந்தாலும் அவர்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்பதையும் கவனியுங்கள். ஊழியர்களின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது, ஆனால் அவை தேவ ஆலோசனைகளா என்பதை பரிசோதியுங்கள். ஊழியர் சொன்ன தீர்க்க தரிசனம் உண்மையாக இருந்தாலும் அவர் சொல்வது யாவும் உண்மையா இருக்கும் என்று எண்ணி விடாதிருங்கள். தேவ ஊழியர் தேவனை காண்பிக்கின்றவர். அவர் காண்பித்த தேவனை நோக்கி ஓடுங்கள், தேவ ஊழியரை நோக்கி ஓடாதிருங்கள். ஒரு ஊழியரால் நீங்கள் பயனடைந்தால் அந்த ஊழியர் மட்டுமே காணிக்கை பெறத்தக்கவர் என்றும் அவர் மட்டுமே கனத்திற்கு உரியவர் என்றும் எண்ணாதிருங்கள். உங்களின் காணிக்கைகளுக்கு உரிமை கொண்டாடும் எந்த ஊழியரிடமும் மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள். ஒரு தவறான ஊழியனுக்கு கொடுக்கும் காணிக்கை ஒரு தவறான செயல்பாட்டுக்கு அளிக்கப்படும் ஊக்குவிப்பாக இருக்க முடியும். ஆமென். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சத்தியத்தை விட்டு விலகாமல் உம்முடைய சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.